இந்த படத்தை பற்றி நான் ஒன்றும் சொல்லலை, ஒரு அவுட்லைன் கூட சொல்லலை. இது இந்த கதை எதுவுமே என்னுடைய கற்பனை கிடையாது. நான் பார்த்த ஒரு 25-30 பசங்களோட வாழ்க்கையில் நடந்த கதை தான். இன்னும் அது எல்லாமே மோசமாக இருக்குது. நான் 1% தான் காமிச்சிருக்கேன். இன்னும் 99% காமிக்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். அதை நம்ம காமிக்கவே முடியாது. அவ்வளோ மோசமாக அந்த பசங்க 15-16 வயசு பசங்களை நான் பார்க்குறப்ப இன்னும் அதாவது இது ரொம்ப லைட் இருக்குது. அதை தான் நான் கொஞ்சம் அதே கஷ்டப்பட்டு போயிருந்தோம். ஏன்னா நம்ம இதுக்கே சென்சார் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னாங்க. ஏன்னா அவ்வளோ அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்தோம்னா கட்டாயமாக அதை பசங்களே பார்க்க முடியாதபடியாக இருக்கும். அதனால் நாங்கள் அதை கொஞ்சம் கண்டென்ட்டே கொஞ்சம் சுருக்கி அதை பார்க்குற மாதிரியே தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஏதாவது கேள்வி கொடுத்துருக்காங்க, கடைசி அவங்க யூஏ கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பார்க்கும்போது தஞ்சாவூர் வாங்கினா 4 பேர் ஏற்றலாம், தஞ்சாவூர் பற்றி தெரியாது சொல்லி கொடுத்தது பார்த்து அது இருக்குது சார். இப்போ என்னென்னா சார், அதை தாண்டி அதை குடித்தா ரொம்ப மோசமாக போவோன்னு தெரியுது இல்லை சார். நம்ம இது நான் பார்த்த விட அந்த பசங்க 13 வயது பசங்களுக்கு தெரியுது. தஞ்சாவூர் ரைடு செய்யணும், அது அடித்தா போதை வரும், 4 பேர் ஏற்றலாம் அப்படின்னு மீதி நிறைய போதை பொருள் இருக்கு. நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க. அது ஒன்று அது இயல்பாக நடக்கும். ஏன்னா நம்ம ஒரு கஷ்டம், அதாவது இது தப்பு, இதெல்லாம் இது அதாவது எல்லாருக்கும் ஓரளவு தெரியும் சார். நீங்கள் சொல்கிற மாதிரி இது சொன்னாதான் இதை இப்படி காமிக்கிறோம். அதுக்கப்புறம் இது கடைசியில் நீ ஜெயிலுக்கு போடா, நீ 4 பேர்ட்டோ 5 பேர்ட்டோ நீ ஜெயிலுக்கு போயிட கட்டாயம் நடக்கும், உங்கள் குடும்பம் அழியுங்கிறத காமிச்சிடுவாங்க. அப்போ அது அதோடைய அதற்காக காமிக்கலையா? இப்போ டெய்லி நியூஸ் நீங்கள் பார்க்குறீங்க இல்லை, அது சொல்லி கொடுத்தா அவர் சொல்லி கொடுத்தா அவர் கேட்ட மாதிரி சொல்லி கொடுக்குறீங்களா? எங்களுக்கு கஞ்சா மட்டும் தான் தெரியும். நீங்கள் ஒரு 10 ஐட்டம் எல்லாம் தண்ணி அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குற மாதிரி அந்த ஒரு ஐட்டம் இருக்குல்ல, அதாவது இயல்பாக நடந்துகிட்டு இருக்கு, நமக்கு தெரியல. நான் பார்த்தேன், அதை சொல்றேன். எங்களுக்கே தெரியாது சார், நீங்க சொன்னதான் தெரியும். நீங்க போலீஸ் ஹிஸ்டரி கேட்டீங்க, எங்களுக்குலாம் தெரியாது சார். கஞ்சா போதை தான் தெரியுமே தவிர அது என்ன போதைன்னு நீங்க தான் இல்ல சார். நம்ம எது முக்கியமா அதை பண்ணிருக்கோம். நம்ம கடைசியில் என்ன சொல்றோம், நீங்க ஸ்கூல்ல முதல்ல அவன் விளம்பி போட்டு ஸ்கூல்ல எந்த ஸ்கூல்ல கைதியை போட்டு சார். இப்ப அது சினிமாட்டிக் சார். இப்ப என்ன நான் சொல்றது கேளுங்க சார். பசங்களுக்கு பயம் வரணும் இல்லையா? நம்ம கஞ்சா எடுத்து இந்த எல்லாமே நமக்கு வரணும், பசங்களுக்கு பயம் வரணும். இதுக்கு இது இயல்பான கதையில வர்றப்ப ஒரு முடிவு அவனை ஜெயில போட முடியாது. ஆனா இது ஒரு படிப்பனையா இருக்கணும் அப்படின்னா அவனை ஜெயில போட்டு நம்ம தண்டிக்கல. என்ன பண்றோம், அதை நீ போய் சொல்லுடான்னு நம்ம சொல்றோம். இதை அந்த விலங்குங்கிறது எப்படின்னா அவங்க பார்க்கறது நமக்கே பயமா இருக்கிறப்ப ஒரு பசங்க பார்த்து பயந்து ஐயோ செய்யக்கூடாதுன்னு தோணுங்கிற இட்ஸ் அ கிளைமேக்ஸ். அவ்வளவுதான். பொதுவாகவே ஸ்டூடெண்ட்ல ஜெயில போக மாட்டாங்க சார். அதான் சார். இல்ல ஜெயில போடல, ஜெயில் இல்ல. அது இல்லாம படிக்க சிறைத்தண்டனை கொடுத்து விலங்கோட கூட்டு போறீங்க, அது தவறு இல்ல. அதான் சார். இல்ல சார், ஜட்ஜி நினைச்சா கொடுக்கலாம் சார். ஜெயில் இல்ல சார். சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு தான் அனுப்புவாங்க. 17 வயசு கீழே தாண்டிய வேண்டாம். 17 ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அதெல்லாம் இயல்பு சார். இது என்னுடைய டைரக்டருக்காக நான் அதை என்ன செய்யறதோ ஒரு முடிவு கொடுத்துருக்கேன் சார். அதுல நீங்க சொன்ன மாதிரி பண்ணலாம், பண்ணிருக்கலாம், 1000 கருத்து இருக்கு. ஆனா ஒரு விஷயம் கேட்கறேன் சார். ஒரு நிமிஷம். என்னன்னா நம்ம ஒரு முடிவு சொல்றோம், இதை பார்த்தா நம்ம இதை பண்ணக்கூடாதுன்னு தெரிய வர்றதுக்கான ஒரு முடிவை நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா எல்லா முடிவுலையும் 2 கருத்துக்கள் இருக்கு. இதை செய்யலாமா, சரி தூக்கு கொடுத்துருந்தா அப்ப தூக்கு கொடுக்கலாமான்னு அதுக்கு ஒன்று இருக்கு, வாழ வைக்கலாமான்னு அது இப்படிங்க வாழ வைக்கிறதுன்னு சொல்லுவோம், ஜெயிலுக்கு போனா எப்படிங்க ஜெயிலுக்கு போடுறதுங்கிற மாதிரி எல்லா விஷயத்துக்குமே 2 கருத்துக்கள் இருக்கு. அப்ப நீங்க சொல்ற மாதிரி இதுலயும் ஒரு கருத்து இருக்கு. இதெல்லாம் ஓகே சார். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு பையன் கஞ்சா அடிக்கிறாங்கிறது ஸ்கூல் வாத்தியாருக்கும் தெரியல, அப்பா அம்மாவுக்கும் தெரியல. அவனோட ஃப்ரெண்டு செல்விங்கிறது என் ஃப்ரெண்டுடைய அம்மா சார். அந்த பையன் தான் செத்து போனா சார். அவங்களுக்கு தெரியாது சார். எங்க வீட்டுல ஒரு கொடி இருந்தா எங்க ஒய்ஃபுக்கு தெரியாது சார். உங்க வீட்டுல எப்படி சார் தெரியும்? உங்க வீடு தண்ணி அடிச்சுட்டு போனாலே வீட்டுல கண்டுபிடிச்சிருக்காங்க. இல்ல கஞ்சாவிலையும் தெரியும் அந்த வாடகை அடிக்கிறப்ப ஸ்மெல் வரும், அடிச்சுட்டு உங்களுக்கு ஸ்மெல் வராது. ஒய்ஃப்கிட்ட புரியுறாங்க தெரியும். அம்மா பையன் அம்மாவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்காங்க. கேள்வி கேட்காதீங்க. போதையோட தான் ஸ்கூல் போறான். அப்போ கூட தெரியல என்ன போதையோட ஓடுறது தெரியலையா? அப்படி இதுதான் பார்த்தீங்கன்னா சரக்கு அடிச்சா ஸ்மெல் வரும், கஞ்சா அடிச்சா ஸ்மெல் வரும். இது இத்தனை இருக்கு. பரவாயில்ல, நல்லா கத்துக்கலாம். எனக்கு எத்தனை கூலி போட்டு பசங்க ஸ்கூலுக்கு போறாங்க கண்டுபிடிச்சிருக்காங்களா? 2 பேர் கேமரா ஆதாரம் இருக்கு. எங்க ஸ்கூல் பண்ணோம். அவங்க
ஒரு பையன் பொண்ணுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்துருக்கான். 2 நாள் ஃபாலோ பண்ணிருக்காங்க அந்த பிரின்சிபல் வந்து கேமரா CCTVல. அதுக்கப்புறம் என்னடா கொடுக்குறாங்க ஃபாலோ பண்ணா ஸ்கூலுக்கு ஒண்ணுமே தெரியல சார். போட்டு கிளாஸ் இருக்காங்க. இந்த பசங்களோட இது இந்த கிளாஸ் நீங்க கொஞ்சம் ஓல்டு ஸ்கூலா இல்ல இருக்கு. நல்ல படம் தான் கொடுத்துருக்கீங்க. அதுல எந்த மாதலும் அது கிடையாது. ஒரு சில சின்ன சின்னதுன்னா இது இந்த ஐட்டம் இந்த ஐட்டம் 10 ஐட்டம் சொல்றீங்க. அதை நான் டேப் பண்ணிட்டு போய் "டேய், இந்த ஐட்டம் நான் சாப்பிடலையாடா, அது எங்கடா கிடைக்கும்னு நான் கேட்பல. சரி நீங்க கேட்பீங்க. ஆ. அதை கேட்டு வாங்குறப்ப டேய் அது கடைசியில அதை சொல்லி கொடுத்த யாரு? நீங்க தானே. அந்த மட்டும் கட் பண்ண முடிஞ்சா கட் அதை நான் பண்ணி சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. ஜெயிலுக்கு போறத சொல்றேன், அதை பார்க்க மாட்டீங்க. சார் நீங்க பெரிய பெரிய ஹீரோ எல்லாம் கஞ்சா அடிச்சு கொலை பண்றாங்களே. கஞ்சா மட்டும் சார் தெரியும். நீங்க கஞ்சால எத்தனை வெரைட்டிஸ் இருக்குன்னு பேரை சொல்றீங்க சார். அது புரிய மாட்டேங்குது. இல்ல பசங்களுக்கு இதெல்லாம் இப்ப ட்ரிங்க்ஸ்னா இருக்கு. தண்ணி அடிக்கணும் சரி சொல்லுவோம். சார். நீங்க அது எல்லா ட்ரிங்க்ஸும் சொல்லிட்டீங்கன்னா பணம் வேணாம் எடுக்கலாமா வேணாமா நீங்க சொல்லுங்க. அந்த கட்டிங் அதை எடுத்தீங்கன்னா சரி, எதை படம் சூப்பரா எடுத்துக்கலாம், எதை மட்டும் இருக்கும். அந்த எடுத்துக்கலாம். பேர் சொல்றீங்களே ஒரு 10 பேர் ஒரு 10 சொல்றீங்க. பேர் சொல்றீங்களா அதான் பசங்களை அது பசங்களுக்கு தெரியும் சார். ஏன் சார் பப்ளிக் கொண்டாடுறீங்க? சரி நீங்க ஒண்ணுமே தெரியாம வீட்டுல இருப்பீங்க. சார், எல்லா இதுல குடும்பத்துல கஞ்சா அடிக்கிற யாரா இருக்காங்களா? யாராவது யார் இல்லைன்னு சொல்ல சரி முடியாது. நீங்க கொலை பண்றது நமக்கு யாருமே இல்லாதனால கொலை நடக்காம ஒன்று தான் நடக்கும். நீங்க என்ன கஞ்சா ஒரு கொலை நடந்தா பரவாயில்லையா சார்? தப்பு உங்க தப்பு வீட்டுல ஒரு 16 வயசுல உங்க பையனோ பேரனோ இப்படி பண்ணுனா நீங்க இப்படி வந்து பேசுவீங்களா? சார் அவனா வந்து நம்ம சேஃப்டி தான் பண்ணுவோமே தவிர சரி சார், அது சொல்லுங்க சேஃப்டி பண்ணுவோம். பட் என் பையனுக்கு இதெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுல இருக்க பையன் அது 10 லிஸ்ட் இதெல்லாம் அடிக்கிறான்டா அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஏன் கூட யார் டவுட் பண்ணா கூட ரீஆப் சென்டர் கூட்டிட்டு போறேன். நீங்க கேள்வி எல்லாம் சார் கேளுங்க. அங்கேயும் நாங்க ஏன் சார் போகணும்? நீங்க கேக்குறீங்க. நான் வந்து யூஏ கொடுத்துருக்கோங்க. நீங்க பப்ளிக்கு ஒரு படத்தை காமிக்கிறீங்க 15 பேர். சார் ஒரு படத்தை காமிக்கிற யூஏ தான் கம்பேர் பண்ணுங்க. யூ கொடுக்கல நமக்கு வந்து இந்த அடல் தான் பாக்குறாங்க. சார் நீங்க படம் நல்ல படம் கொடுத்தீங்க சார். அழகான படம் கொடுத்தீங்க. அது சார் ஒரு நல்ல விஷயத்தையும் காமிக்க. சரி ஓகே நீங்க சொல்றீங்க இப்போ தாவேக ஆட்சியில அந்த இதே போதை கலாச்சாரம் நடந்துட்டு இருக்குங்களா? சார் உலகம் ஃபுல்லா நடக்குது சார். தமிழ்நாட்டுல மட்டும் கஞ்சா கிடையாது சார். திமுக, அதிமுக, காங்கிரஸ், மோடி சாரி எல்லா ஆட்சியிலும் நடக்குது. அமெரிக்காவில் எல்லா ஊர்லயும் இருக்கு. எல்லா ஆட்சியிலும் நடக்குது. இது ஆட்சியை பத்தியான கதை கிடையாது. நாங்க எடுத்த 3 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஆட்சி இருந்துச்சு? இப்ப தாவேக. அதனால எங்களோட விஷயம் நான் என்ன சொல்றேன், கடைசியில உலகத்தில் இருக்கும் எல்லாரும் சேர்ந்து இதை தடுப்பதற்கு முடிவு எடுக்க வேண்டும் சொல்றேன் தவிர தாவேகா கீவேகாலாம் எனக்கு தெரியாது சார். சார் ஏற்கனவே சோசியல் மீடியாவில் ஒரு படம் பண்ணிருக்கீங்க. இதுவும் ஒரு சோசியல் மீடியா படம் பண்றீங்க. அந்த படம் பண்ணும்போது படம் பார்த்தவங்க நீங்க சொல்றீங்க படம் பார்த்து இருந்தவங்க படம் பார்த்தவங்க அந்த படம் பார்த்தவங்க பிடிக்காம நிப்பாட்டாங்களா? படம் பண்ணப்படுதுல. சரி சார் அரசாங்கம் விற்கிது இருக்காங்க. அரசாங்கத்துக்கு முன்னாடி இருக்காங்க. ஒயின் ஷாப் நிப்பாட்டுன்னு சொல்லி கேட்காங்க அரசாங்கம். எல்லா கேன்சர் இன்ஸ்டிடியூட்லயும் போட்டு அதை பார்த்து திருந்தினவங்க ரெக்கார்டு இருக்கு சார். அவரோட பழைய படம் ஆல்கஹால் சார், இங்க பாருங்களேன் சார். ஆல்கஹால் படத்தை பார்த்து திருந்தினவங்க ரெக்கார்டு இருக்கு. எங்க ஒரு மயிலாப்பூர்ல இருந்து ஒருத்தர் பேசினார் சார். அவர் என்ன சொல்றாரு, சார் என் பொண்ணு 15 வருஷமா என் கூட பேசல சார். என்னை ஒரு குடிகாரன் தான் நினைச்சிருந்தாரு. நேற்று இந்த படத்தை நான் டிடிகே இன்ஸ்டியூட்ல பார்த்துட்டு எங்க அப்பாவுக்கு இந்த வியாதி இருக்குன்னு பேசினாண்டாங்க. இதுக்காக நான் நீங்க கேட்டது வரைக்கும் நான் சொல்லலை. ஒண்ணு நடக்கும் சார். நான் என்ன சார் பண்ண நல்லா படிக்கணும்னு சொல்றோம். நீங்க கேட்டதெல்லாம் பார்த்து நல்லா படிச்சுட்டாங்களா? திருடக்கூடாதுன்னு சொல்றோம். நீங்க கேட்டதெல்லாம் திருடலாமா? என்ன சார் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணா திருப்பி ரிட்டர்ன் பணம் வராது. சரிங்களா? திருப்பி நீங்க ஏன் இது படம் பண்றீங்க? கமர்ஷியலா போலாமே. அந்த படம் அவர் இன்வெஸ்ட் பண்ண, அந்த படம் நான் தான் இன்வெஸ்ட் பண்ணேன். என்னோட சோசியல் இல்ல அவர் கேட்குற கேள்வி கரெக்ட். ஒருவேளை என்ன சார் இப்போ இது சில பேர் சொல்லியிருக்காங்க ஒரு காசு வரும் போல இருக்கு. எனக்கு ஒரு எல்லாமே என்டர்டெயின்மெண்ட் கிடையாது சார். இன்னைக்கு நைட் நான் இருப்பேன் உயிரோட இருப்பேன்னு சொல்ல முடியாது சார். அதனால பணம் வருதோ வரலையோ நான் என்னுடைய டியூட்டியை ஒரு சினிமாக்காரனா நான் பண்ணி தான் சார் ஆகணும். அதில் நான் போனாலும் போயிட்டு போக வேண்டியதுதாங்க சார். என்ன சார் நான் பண்ண தமிழ்நாட்டில் வந்து கஞ்சாவால் நீங்கள் பல கோடி ரூபாய் வந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் புழங்கிக்கிட்டு இருக்கு. கஞ்சாவை பற்றி பேசினாவே கொலை பண்ணுறாங்க, ஆளே அட்ரஸ் இல்லாத அடிச்சிடுறாங்க. அந்த படத்தை நீங்கள் துணிச்சலாக கஞ்சாவுக்கு எடுத்துருக்கீங்க. இதனால் உங்களுக்கு ஏதாவது மிரட்டல்கள் வந்துதா? வந்தால் அப்படி சமாளிப்பீங்களா? வந்தா நிற்க வேண்டியதா? வாங்கடா குத்துக்கிறாங்க. என்ன பண்ண முடியும் சார்? நீங்க சொல்றது எல்லாமே நடக்கும். அதனால இது வந்து நம்ம யாரையும் சொல்லலை. இது உலகத்துடைய பிரச்சனை. கஞ்சா விற்கிறவருடைய பையனுக்கும் இந்த பிரச்சனை நடக்கும் இல்லைங்களா? அதனால நம்ம சொல்லுவோம். அதனால நல்லதோ கெட்டதோ எது வந்தாலும் ஹீரோ வந்து அந்த பையன் வந்து யூனிஃபார்ம் போட்டு ரோட்ல போட்டு கிடக்குறான். வீட்டுக்கு போறான். அவங்க அம்மாவுக்கு தெரியும், தங்கச்சி ட்ரம் அடிக்கிறான்னு தெரியல. அப்ப கண்டுபிடிக்க மாட்டாங்க. கேட்டாச்சு ஜேகப். சரி அதாவது சார் இந்த போதை எல்லாருக்கும் டவுட் இருக்கு சார். நான் வந்து சினிமாவை சார் எடுக்கிறேன். ஆக்சுவலாக எவ்வளோ நாள் எடுக்கிறோம், அவங்க அம்மாவுக்கு சந்தேகம் வருதான்ற கேள்விகள்லாம் சரிதான் சார். அப்போ வந்து நம்ம அதுக்குள்ளே போகல. அதனால் டாக்குமெண்ட்ரி அது என்னன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு. அதுக்காக தான் நான் ஒன்று பண்ணேன். ஏன்னா நான் பாருங்கள் அந்த அவங்க அம்மா கேட்குறாங்க, பையன் ஏன்டா இப்படி இருக்கானு அவங்க அப்பா சொல்கிறாரு.
அவன் என்னம்மா இப்போ போய் நான் அவனை கேட்டுட்டு இருக்கேன் அவன் இப்போ அப்படின்றப்ப குடும்பத்துல நமக்கும் ஒரு அவேர்னஸ். அந்த பொண்ணு சொல்றான் எப்போ பார்த்தாலும் தனியா ரூம்ல இவங்க ஃபர்ஸ்ட் ட்ரக் ஆரம்பிச்சப்படியே அவங்க ஐசோலேட் பண்ணிக்குவாங்க சார். என்ன தனியா இப்போ நம்ம என்ன பண்றோம் சார், ஒவ்வொரு குழந்தைங்க எல்லார் வீட்லயும் ஒரு பையன் இருக்கான், கதவை சாத்திருக்கா சார், எங்க வீட்டில் கூட உள்ள இருக்கு. இப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னு தெரியாது சார். அப்போ இதெல்லாம் நம்ம சொல்றோம் சார். எல்லாத்தையும் நான் பெர்ஃபெக்டா சொல்லிட்டேன்னு சொல்ல முடியாது சார். என்னுடைய கருத்து இப்படி இருக்கும்னு சொல்றேன். அதுல 1-2 வந்து சினிமாக்காக வழியா இது டீட்டெயிலா 5 மணி நேரம் பண்றாங்க. சினிமாக்காக நீங்க சொன்னீங்க கரெக்ட். சினிமாக்காக இல்ல, இயல்பா உண்மையான நடந்த கதையை சினிமாக்காக சொல்றப்ப இதுல விக்கிறவங்களையும் அதுக்கு உறுதுணையா இருக்கிற ஆபீசர்ஸ்ல போலீஸ் காவல் ஏன் அதெல்லாம் காட்ட மாட்டாங்க? அது அடுத்த படம் அதுக்குள்ளே போக ஏன்னா பசங்க வாங்குறாங்க. அதுக்கான வழியை யார் வகுத்துறதுன்னு இது வந்து சார் இப்ப எல்லாம் திருடுறாங்க சார். நீ வீட்டை கூட்டி தான் திருட மாட்டாங்க. இது என்னோட வருஷம் இதுக்கே 2 மணி நேரத்துக்கு 3 வருஷம் ஆகிப்போச்சு. எல்லாம் தூக்கி எனக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி மாதிரி ஆகிப்போச்சு. அந்த வரைக்கும் வந்துருச்சு. அப்ப நான் இந்த கதையை எடுத்திருக்கேன். நீங்க சொல்ற கதை அடுத்த, ஏன்னா நமக்கு 2 மணி நேரத்துல என்ன சார் சொல்ல முடியும் அதை சொல்லிட்டேன். அதுல போனா இன்னும் நான் டீட்டெயிலா போகணும் யாரு எதுக்குன்னு. நீங்க சார் கேட்டால அது மாதிரி அது வந்து இன்னும் ஒரு சீரியஸ். அது எனக்கு தெரியும். ஆனா யாரு விற்கிறா என்ன பண்ற உலகமே எல்லாம் நம்ம ஆட்கள் விற்கிறாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், பாதிக்கப்பட்டவர்கள் பாயிண்ட் ஆட்களுக்கு நீங்களும் அதுல உடனே இருக்கீங்களா? மனிதர் தானே அவர் விற்கிறாரான்னு கேட்டேன் சார். எனக்கு தெரியும் பாக்குறீங்க நீங்க சார். நான் ஒன்றும் செய்யலையே. நான் போய் அவர் ஒன்றும் சண்டை போடல. நாங்க விற்கிறாங்க, நீங்க கேட்கக்கூடாது. போலீஸ் தான் இல்ல சார் 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 சக மனிதர்கள் தானே. அதாவது என்னை சார்ந்த மனிதர்கள் தாங்க. பேசுறவங்க மனிதன் தான், பேசாத மிருகம் தானுங்க. எல்லாம் என்னை சார்ந்த மனிதர்கள். அதுக்கு எனக்கு பொறுப்பு இருக்கு. எப்படி செத்தவனாலும் எனக்கு பொறுப்பு இருக்கும், வித்தவனுக்கு நான் தான் பொறுப்பு. வித்தவனுடைய அப்பா வந்து நம்மள மாதிரி தான். அதனால வந்து இது எல்லாத்தையும் நம்ம இது இல்லைன்னா விற்க போறது இல்லை. அதனால வந்து சார் டைரக்டர் சார் உங்க நேர்மையும் ஒழுக்கத்தையும் பாராட்டும். இது கஞ்சா அடிக்கிற ஒரு படத்தை எடுத்து அதில் வைக்கணும்னா நிறைய சீன் வைக்கலாம் சினிமாவுக்காக. மெயினாக கஞ்சா அடிக்கிறவங்களுக்கு பெண்களை பற்றி ஒரு மோகம் இருக்கும். அதை நீங்கள் வைக்கவே இல்லை. அந்த நேர்மையையும் அந்த ஒழுக்கத்தையும் வந்து நான் பாராட்டுறேன். உண்மையாக ஒரு நல்ல படம் எடுத்திருக்கீங்க. அதில் சில குறைகளை சுட்டி காட்டணும் சொல்லலாம் சார். ஏன்னா நான் வந்து வேற எந்த காரணத்துக்காகவும் நான் எடுக்கல. வாழ்த்துக்கள். என்னோட 26 வருஷம் ஆச்சு. 26 வருஷத்துக்கு வரைக்கும் ஒரு பைசா கூட நான் சினிமாவில் சம்பாதிக்க கிடையாது. நான் வந்து சினிமாவுக்காக ஏதோ நம்ம தெரிஞ்ச விஷயங்கள் நான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல பல குறைகள் இருக்கலாம், பல நிறைகள் இருந்தா பாராட்டுங்க, குறைகள் இருந்தா சொல்ல. சினிமாக்காரங்க அதை தான் முதல்ல வைப்பாங்க. நீங்க அதை பண்ணல. அதற்காகவே இந்த படம் வெற்றி பெறணும். முதற்கனல் படத்துக்கு என்ன டைட்டில்? முதற்கனல் வச்சிருக்கீங்க. முதல் கனல்னா முதல் ஃபயர் சார். நெருப்பு வச்சு பையன் வந்து பொறுத்து வைக்கிறப்ப அந்த முதல் கனல் அந்த நெருப்பு வந்து அவனோட வாழ்க்கையே கெடுக்குது. ஓகே.